ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி 15. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 5:30. தென்றல் குளித்து விட்டு கண்ணாடி முன் நின்று அழகாக சேலை உடுத்தி கொண்டிருக்க டீயோடு அறைக்குள் வந்த அம்மா, என்ன தென்றல், எங்க கிளம்பிட்ட? சேலை கட்டி இருக்க, கோயிலுக்கா போற? ஆமாம்மா. அம்மாவின் இதயத்தில் ஒரு மின்னல் பாய்ந்தது. அன்று போல் இன்றும் சாரதி கோயிலுக்கு வந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? தென்றலை பார்த்ததும் தலை தெறிக்க ஓடியே போயிடுவான். 2 பேரும் பேசிக்காம இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேரும் பேசிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். என் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடும். ஆமா, எப்படிமா போற? நடந்துதான். நடந்தா? இங்கிருந்து 1 கிலோமீட்டர் இருக்குதுடி. அதனால என்ன? காலை தென்றலோடு கை கோர்த்து இந்த தென்றலின் நடைப்பயணம். வேண்டாம், தென்னவனை எழுப்பி விடுறேன், அவன் உன்னை ஆட்டோலயே கூட்டிட்டு போயிட்டு வரட்டும். வேண்டாமா, அவன் நைட் சவாரி போயிட்டு வரும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவன் தூங்கட்டும்டி. நான் என்ன வேண்டாம் நான் சொன்னேன்? உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அவன் நல்லா தூங்கட்டும். அம்மா டீயை மேஜை மீது வைத்து விட்டு செல்ல, தான் எங்கே சாரதியோடு சென்று விடுவோமோ என்ற பயம்தான் அம்மாவை இப்படியெல்லாம் பேச வைக்கிறது என்று அவளுக்கு நன்றாகவே புரிந்தது. அவளிடம் இருந்து ஒரு பெருமூச்சும் எழுந்தது. திருச்செந்தூர் வந்த பிறகு இது 2வது முறை அவள் கோயிலுக்கு செல்கிறாள். ஒரு முறை அம்மா தம்பியோடு தான் சென்று வந்தாள். இன்று தனியாக அவள் கோயிலுக்கு புறப்படுகிறாள் என்றால் முருகனின் தரிசனத்தோடு தன் சாரதியின் தரிசனத்தையும் வேண்டிதான். சாரதி ஜப்பானிலிருந்து வந்து விட்டானா என்று அவளுக்கு தெரியவில்லை. பரமசிவம் எந்த தகவலையும் அவளுக்கு கூறவில்லை. அவளுக்கு ஒரே தவிப்பாக இருந்தது. சாரதிக்கு பொண்ணு வேற பார்த்து வச்சிருக்காங்க. நான் அவரை வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டா அவர் வேற என்ன பண்ண முடியும்? வீட்டுல காட்டுற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கதான் முடியும். அவனுக்கு வேறு திருமணம் ஆக போகிறது என்று நினைத்த போதே ஒரு பொறாமை அவள் மனதில் தலை தூக்கியது. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஆனா அடுத்த பொண்ணுக்கு விட்டு கொடுக்கவும் எனக்கு மனசில்ல. ஆமா, அந்த பொண்ணு பேர் என்ன? பவித்ரா. பவின்னு கூப்பிடுறாங்கல்ல, நல்ல பொண்ணுதான், பாக்கவும் ரொம்ப அழகா இருக்கா. சாரதிக்கு ஏத்த ஜோடிதான். சாரதியா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அது அவளுடைய கண்ணுல அப்படியே தெரியுது. எனக்கு வேண்டாண்டா, வேண்டியவங்க அவரை கட்டிக்கிட்டுமே, அதுல என்ன தப்பு இருக்கு? மனது கேள்வி கேட்டது. தப்பு இல்லதான், ஆனா எல்லா விஷயத்திலயும் நான் அவருக்கு மனைவியான பிறகு அவர் இப்படி என்ன விட்டுட்டு வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்? அவர் இப்படி என்ன மறக்கலாம்? இது உனக்கே நியாயமா? அவரை நீதானே வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்ச. அவர் உன்னை தேடிதானே வந்தாரு. தப்பு உன் மேலதானே? சரிதான், தப்பு ஏன் மேலதான். ஆனாலும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமே. வாய்ப்பு கொடுத்தா மட்டும் அதை ஏத்துக்கிட்டு நீ அவரோட போயிடுவியா? தெரியல. தென்றல், தென்னவன் வந்துட்டான், சீக்கிரமா வா. இதோ வரேம்மா. சேலையை சரி செய்தபடியே வாசலுக்கு வந்தாள். தென்னவனின் ஆட்டோவில் அவள் ஏறி அமரும் போது, தென்னவா, அக்காவை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. வெறும் வாய் வார்த்தை மட்டுமல்ல, கஞ்சாடையிலும் தென்னவனிடம் அம்மா ஏதோ பேச அதை கவனியாதவளாக நடித்தாள் தென்றல். ஆட்டோ மெல்ல நகர்ந்தது. சிறிது தூரம் வந்ததும் அவளது செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. கைப்பையில் இருந்து செல்போனை எடுத்து பார்த்தாள். சுகந்தா தான் அழைக்கிறாள். உடனே அழைப்பை ஏற்றுக்கொண்டாள். தென்றல், நீ எந்திரிச்சிட்டியாமா? எந்திரிச்சிட்டேங்கா. என்ன விஷயம்கா? நீ இன்னைக்கு சீக்கிரமா வேலைக்கு வரணும்னு சொல்லி பெரியவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. 6 மணிக்கு நீ வேலைக்கு வந்துடுவல்ல? 6 மணிக்கு தானே? நான் வந்துடுறேன்கா. ஆமா, என்ன இன்னைக்கு 6 மணிக்கே வர சொல்றாங்க? அது ஒண்ணும் இல்ல, பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நேத்து நைட்ல இருந்து நல்லா காய்ச்சல் அடிக்குது. செழியன் தம்பி நைட்டே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு. பிளட் யூரின் எல்லாம் டெஸ்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ரிசல்ட் இன்னைக்கு சாயந்தரம் தான் கிடைக்குமா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வேலைக்கு வந்தா நல்லா இருக்கும்னு பெரியவர் சொன்னாரு. பெரியவர் குடும்பத்துல யாரோ தவறிட்டாங்களாம். எல்லாரும் துக்கம் விசாரிக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. பாட்டிக்கு உடம்பு முடியாததால பாட்டிய கூட கூட்டிட்டு போகல, விட்டுட்டு போறாங்க. நீ வர்ற வரைக்கும் நான் கூட இருக்கேன்னு சொன்னேன். ஆனா பாட்டியம்மா தான் உன்னை கூப்பிட சொன்னாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு என்னக்கா பிரச்சனை? நான் 6 மணிக்கு வந்துடுறேன். நான் இப்ப கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, நீ கோயிலுக்கு போயிட்டே வாமா. சரிக்கா. அழைப்பை துண்டித்து செல்போனை கைப்பையில் வைத்தாள் தென்றல். என்னக்கா, பாட்டியம்மாவுக்கு உடம்பு முடியலையா? ஆமாடா, சீக்கிரமா வேலைக்கு போக சொல்றாங்க போல. ஆமாடா, சீக்கிரமா கோயிலுக்கு போயிட்டு பெரியவர் வீட்டுல என்ன கொண்டு போய் விட்டுடு. சரிக்கா. சாரதியின் வீட்டை தாண்டி செல்லும் போது அவளது விழிகள் திறந்திருந்த சாரதியின் வீட்டினுள் ஓடி சென்றது.
ஆனால் ஒருவரும் அவள் கண்ணில் சிக்கவில்லை. ஆட்டோ கோயில் வாசலில் வந்து நின்றது. அப்போது முகிலனின் கார் அங்கிருந்து மெல்ல நகர்ந்தது. தென்னவனின் ஆட்டோவை கண்டதும் முகிலன் காரை அப்படியே நிறுத்தினான். ஆட்டோவில் இருந்து இறங்குவது தென்றலா அல்லது அவளது அம்மாவா என்று அறியும் ஆவல் அவன் முகத்தில். தென்றல் சேலையை சரி செய்தபடியே ஆட்டோவில் இருந்து இறங்கினாள். மெல்ல தலை உயர்த்தியவள் முகிலனை பார்த்து விட்டாள். அவள் விழிகள் ஏனோ நிறைந்து விட்டது. அவள் தன்னை பார்த்து விட்டாள் என்பது முகிலனுக்கும் புரிந்தது. ஆட்டோவில் இருந்து வெளியே இறங்கிய தென்னவனும் முகிலனை கண்டான். ஆனால் காணாதவன் போல் பாசாங்கு செய்தான். முகிலனுக்கு தென்றல் மீது இப்போதும் காதல் உண்டு. ஆனால் அவள் அம்மா சொன்ன அந்த வார்த்தைகள் தான் அவனை தடுக்கிறது. தேடி அலைந்த போது எல்லாம் கண்ணில் சிக்காதவள் இப்போது அவள் வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு கண்ணெதிரே வந்து நிற்கிறாள். காரில் இருந்து இறங்கி சென்று அவள் கழுத்தை பிடித்து, என் மேல இருக்கிற கோபத்துல என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களை ஏண்டி பழி வாங்கணும்னு துடிக்கிற? நீ என்ன ரத்தம் குடிக்கிற அரக்கியா இல்ல காட்டேரியா என்று கேட்க அவன் நா துடித்தது. ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் சட்டென்று காரை திருப்பிக் கொண்டு சாலையில் ஏற ஏனோ தென்றலின் மனம் வலித்தது. அக்கா என்ன நின்னுட்ட? வா கோயிலுக்கு போலாம். பெரியவர் வீட்டுக்கு போகணும்ல? ஆமா ஆமா போனும். வேகமாக அவள் கோயிலை நோக்கி நடக்க தென்னவனின் செல்போன் ஒலித்தது. செல்லை எடுத்து பார்த்தான். அம்மா தான் அழைக்கிறார். தன் நடையின் வேகத்தை குறைத்துக் கொண்டான் தென்னவன். தென்றல் திரும்பி பார்த்தாள். சவாரிக்கு யாரோ கூப்பிடுறாங்கக்கா, நீ நட, நான் வந்துடுறேன். சரிடா. அவள் வேகமாக கோயிலுக்குள் செல்ல அழைப்பை ஏற்றுக்கொண்ட தென்னவன், டேய், அந்த சாரதி இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கானா? வந்திருக்கான். ஐயோ, வந்திருக்கானா? அப்புறம் என்ன ஆச்சு? என்ன ஆகுறது? அக்காவை பார்த்ததும் ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டணும். ஆனா அடுத்த செகண்ட் காரை எடுத்துட்டு தலை திரிக்க ஓடிட்டான். நீங்க அந்த அளவு அவனை பயமுறுத்தி விட்டுட்டீங்கல்ல. பார்த்தல, நான் அன்னைக்கு அப்படி பேசாம இருந்திருந்தா இன்னைக்கு உன் அக்காவை பார்த்த அந்த நேரத்துக்கு ஓடி வந்து அவகிட்ட பேசி அவ மனச மாத்தி கூட கூட்டிட்டு போயிருப்பான். அம்மா, நீங்க ஏமா அக்காவை இப்படி தப்பாவே நினைக்கிறீங்க? அப்படியே போகணும்னு அவளுக்கு ஆசை இருந்தா கூட நம்ம அனுமதி இல்லாம அவ போக மாட்டா. அப்படி இருந்தா சரிதான். சரி, சீக்கிரமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா. இல்லம்மா, பெரியவர் வீட்டுக்கு உடனே போக சொல்லி சுகந்தா அக்கா போன் பண்ணி சொன்னாங்க. ஏண்டா? பாட்டியம்மாவுக்கு உடம்பு முடியலையா? சரி சரி, அக்கா வாங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்துடு. சரிம்மா. அழைப்பை துண்டித்து விட்டு கோயிலுக்குள் சென்றான் தென்னவன். காலை 6:05 ஆன போது தென்னவனின் ஆட்டோ முகிலனின் வீட்டு வாசலில் வந்து நின்றது. தென்றல் ஆட்டோவில் இருந்து இறங்க, அக்கா, நீ வீட்டுக்கு வந்து சுடிதார் மாத்திட்டே வேலைக்கு வந்திருக்கலாம்ல. இல்லடா, நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா பாட்டியம்மா 2 நாள் முன்னாடி உன்னை சேலையில பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் அப்படியே வந்துட்டேன். ஓ அப்படியா? அப்ப சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிடா, பத்திரமா போ. ஆட்டோவை திருப்பிக் கொண்டு நிதானமான வேகத்தில் தென்னவன் செல்ல, பெரியவர்கிட்ட சொல்லி இவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும். தனக்கு தானே கூறிக்கொண்டவள் கேட்டை தாண்டி உள்ளே வந்தாள். வீட்டிற்குள் வரும்போது வீடே வெறிச்சோடி கிடந்தது. அக்கா என்று அழைத்தபடி சமையலறைக்கு வந்தாள் தென்றல். வந்துட்டியா தென்றல்? எல்லாரும் இப்பதான் கிளம்புனாங்க. நீ முதல்ல போய் பாட்டிய பாரு என்று கூறிய போதுதான் தென்றல் சேலையில் வந்ததை கவனித்தாள் சுகந்தா. இரு இரு, என்னோட கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சேலையில அப்படியே தேவதை மாதிரில இருக்க. பாட்டி பார்த்தா அசந்துடுவாங்க. அக்கா, பாட்டிக்காக தான் நான் சேலையிலேயே வந்தேன். ஆமாமா, நானும் இருந்தேன்ல 2 நாள் முன்னாடி. உன்னை சேலையில பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு பாட்டியம்மா சொன்னது நானும் கேட்டேன்ல. உன்னுடைய அழக பார்த்ததும் பாட்டியோட பாதி நோய் காணாமலே போயிடும். காணாம போனா நல்லதுதான்க்கா. சரி, நீ போய் பாட்டிய பாரு. புன்னகையோடு பாட்டியின் அறையை நோக்கி நடந்தாள் தென்றல். சுகந்தா கூறியது போன்றே தென்றலை கண்டதும் பாட்டி சட்டென்று படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து, வாடியே ராசாத்தி, உன்னை சேலையில பார்த்ததும் என்னுடைய பாதி நோய் ஓடியே போச்சு. வா வா, வந்து உட்காரு. அப்படியே அழகு தேவதை மாதிரி இருக்க. அவள் கரத்தை பிடித்து தன் அருகில் அமர்த்தி கொண்டார் பாட்டி. என்ன பாட்டி, உங்களை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்களா? என்னடி பண்ண சொல்ற? இவ்வளவு நாள் ஓடி ஆடி நடந்துட்டேன். திடீர்னு நைட்டு காய்ச்சல் வந்ததும் படுக்கையில விழுந்துட்டேன். இவ்வளவுதான் என்னுடைய ஆரோக்கியம் போல. அம்மா பிளட் யூரினெல்லாம் டெஸ்டுக்கு கொடுத்திருக்குன்னு சுகந்தா அக்கா சொன்னாங்க. ஆமாடி, இந்த டாக்டருக்கு வேற வேலையே இல்ல. பிளட் யூரின் அது இதுன்னு எல்லா டெஸ்டையும் எடுத்துட்டாரு. ரிசல்ட் இன்னைக்கு சாயந்தரம் தான் வரும்னு சொல்லி நைட்டு சொல்லி அனுப்புனாரு. ரிசல்ட் கைக்கு வர்ற வரைக்கும் எல்லாரும் டென்ஷன்லயே தவிச்சிட்டு இருப்பாங்க. ஏன் பாட்டி? என்னன்னு தெரியலடி,
டாக்டர் ஏதோ சந்தேகம் அப்படி இப்படின்னு செழியன் கிட்ட பேசினதை கேட்டேன். அவன் வீட்டுல சொன்னதும் ஆளுக்கு டாக்டருக்கு போன் போட்டு என்னன்னு கேட்டாங்க. பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருடைய முகமும் சரியில்லை. என்னான்னு நான் கேட்டா என்கிட்ட எதுவும் சொல்லல. நான் உடனே செத்துக்கிட்டு போயிடுவேனோ. ஐயோ பாட்டி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் ஆகாது. அப்படி எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் நானும் விரும்புறேன். ஆனா இந்த கண்ணன் இருக்கானே, அவன் இங்க யார் கையிலயும் சிக்க மாட்டேங்கிறான். கல்யாணம் வேண்டான்னு சொல்றான். எனக்கு ஏதாவது ஒரு நோய்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு வையேன், உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் சாவேன், உடனே உன் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லிடுவேன். அவன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் நிம்மதியா போய் சேருவேன். கண்ணன் சார் ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றாரு தெரியலடி. அவன் காதலிக்கிற பொண்ணுக்கும் அவனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க பிரச்சனையில எங்க தலைய போட்டு உருட்டுறாங்க. பொண்ணு யாருன்னு கண்ணுல காட்டுனா அவகிட்ட என்ன ஏதுன்னு பேசி நாங்க சமாதானம் பண்ணி வச்சிருப்போம். ஆனா பொண்ண கண்ணிலேயே காட்ட மாட்டேங்கிறான். தென்றல் அதற்கு மேல் ஒன்றும் கேட்கவில்லை. பாட்டி, உங்களுக்குதான் உடம்பு முடியலல்ல, நீங்க கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. நான் உங்க பக்கத்துல உட்காந்து உங்க காலு கையெல்லாம் மெதுவா அழுத்தி விடுறேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். உன்னை பார்த்ததும் பாதி நோய் பறந்துருச்சு. நேத்து நைட்ல இருந்து என்னை யாரும் பேச கூட விடல. பேசணும்னு ஆசையா இருக்கு. கொஞ்ச நேரம் அப்படியே பேசிட்டு அதுக்கப்புறமா தூங்குறேனே. சரி பாட்டி, நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். பாட்டி இன்னும் ஏதேதோ கதைகளை கூற அதை மிகவும் ரசித்து கேட்டபடி அமர்ந்திருந்தாள் தென்றல். பகுதி 15 நிறைவடைந்தது. பகுதி 16 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.